ஆனா நீங்க Facebookல போய் பார்த்தா ஒரு லைக்ஸும் இருக்காது. ஒருத்தர் நம்ம பார்த்துருக்கேன். ஒரு 4, 5 பேர் தான் பார்த்துருக்கிறேன். அதே மாரி அவிங்க www.masweb.com இந்த நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வேலையை தேடி வந்திருந்தவை வந்துட்டு இப்போ யூடியூப் வந்துட்டு நீங்க செய்யறபடியா மீடியா என்ற துறைகளை நுழைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆர்ஜே பிஜே செய்கிறார்கள் அப்படியான ஆக்கள் வந்திருந்தவையல். ஸோ அனைவருக்கும் வணக்கம், நான் டிலக்ஷன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ கொஞ்சம் காலமாக வந்துட்டு வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடி கொண்டு இருந்தேன். நான் வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா நார்மலான வேலை வந்து தேடி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது வந்து இன்டர்வியூக்கு யாராவது கூப்பிட்டாலோ ஏதாவது அந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது அறிய கிடைச்சாலோ நான் போகிறது வந்து வளமை. அப்போ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு நேர்முக தேர்வு, அதாவது ஒரு அறிமுக தேர்வு வந்து நடந்தது. அப்போ நானும் வந்துட்டு அங்கே போயிருந்தேன். என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு போயிருந்தேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போன இடத்துல, அதாவது இப்போ நான் போன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த விஷயம் வந்துட்டு நடந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பேர் உண்டு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமான வேக்கன்சி வந்து அந்த இடத்துல வந்துட்டு வந்திருந்தவையில், அதாவது வேலை வழங்குனர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல வந்திருந்தவையில். அப்போ அவையோட நாங்கள் வந்து போய் காய்ச்சி கொண்டு நாங்கள் என்னென்ன வேலைகள் இருக்குது, என்ன மாதிரி எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் காய்ச்சி கொண்டு நாங்கள் நிறைய நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வெற்றிடங்கள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. என்னென்ன வேலைன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. எப்படியான வேலைன்னு சொன்னால், இப்போ குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்குடைய என்ன திறமைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே வேலையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல. அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள பக்கம் இருட்டாக இருந்து அதை அஞ்சல பக்கம் மாற்றிட்டேன். அப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வேகன்சி வந்து அங்கே வந்திருந்த வேல், நிறைய விதமான வேகன்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்திருந்த வேல். என்னென்ன வேலைன்னு சொல்ல போனால் இப்போ நிறைய விதமான வேலைகள் இருந்தது. மீடியாலேருந்து கிளீனிங் வரைக்கும் நிறைய விதமான வேலை இருந்தது. மீடியான்னு சொல்ல போனால் இப்போ ஆர்ஜே பிஜே செய்கிறாக்கள் அப்படியான ஆக்கள் வந்திருந்தவையல். ஸோ இப்போ அங்கே சொல்லப்போனால் இப்போ சமூக மீடியா வந்திருந்தது. நம்ம கதைச்சிருந்தேன், நான் வந்து வேலையை எடுக்கலாமோ அந்த மாதிரி போய் கதைச்சிருந்தேன். நான் சமூக மீடியா நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப் மற்ற ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து ஃபேமஸான ஒரு மீடியான்னு சொல்லலாம். அப்போ அவன்கிட்ட போய் நான் கதைச்சினான், என்ன மாதிரி வேலையை எடுக்கலாமோ உங்கள்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் இருக்குது என்ன மாதிரி நான் கேட்டிருந்தேன். நான் அப்போ அவங்க ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் வந்து ஏற்கனவே போட்டிருந்த அறிவித்தலை முதலே போட்டிருந்தவையில் இப்படி என்னென்ன வேலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இருந்தாலும் வந்து நான் நேரில் போய் கேட்டேன், என்ன மாதிரி வேகன்சி இருக்குது உங்கள்கிட்ட எனக்கு கேட்க. அவையில் சொன்னவையில் நீங்கள் வந்துட்டு இப்போ யூடியூப் வந்துட்டு நீங்கள் செய்கிறபடியாக மீடியான்ற துறைகளை நுழைகிறது கொஞ்சம் கஷ்டம் என்ற மாதிரி சொல்லியிருந்தவை. அப்போ ஏன்னா கொஞ்சம் கவலையாக போயிட்டு என்னோட சொன்னால், அப்போ நானும் அது யூடியூப்பை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரம் அந்த வேலையை மாதிரி நான் விரும்புகிற ஒரு ஆள். அப்போ அது வந்து கிடைக்காம போனட்டு நான் மேலே கவலைப்படுறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை, அந்த மீடியாவில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது சின்ன வயசுலேருந்து. இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்தது. என்ன சொல்கிறது, இப்போ மீடியான்னு சொல்லப்பட்ட இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அங்கே கேமராமேனாவோ இல்லாட்டி எடிட்டராகவோ ஆர்ஜே பிஜே எல்லாம் அடுத்த விஷயம். அப்படி சும்மா நார்மலான ஒரு வேலையாக கூட அங்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், அங்கே ஒரு பங்கு பற்றி ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு அங்கே இருக்கணும் மட்டும் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து விருப்பம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேட்டுருந்தேன்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் இருக்கிறபடியா எந்த வேலையாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி சொல்லியிருந்தவையல். அப்போ ஓகே, நானும் வந்து சில விஷயங்களை காய்ச்சி போட்டு அப்படியே வந்துட்டேன். மற்ற பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போகிற விரும்புகிறாக்கள் அந்த வேகன்சி வந்துட்டு நிறைய இருந்தது. அவையோடைய வந்து நான் காய்ச்சி போட்டேன். நான் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமான வேலைகள் இருந்தது. அதாவது கிளீனிங் வேலை, ஹோட்டல் வேலை இருந்தது, மற்ற கிளீனிங் வேலைகள், டிரைவர் வேலை இருந்தது, வெல்டிங் வேலை அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய வேகன்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்திருந்தவையில். நிறைய பேர் வந்து கழிச்சிருந்தவையில். உண்மையிலே நான் நினைக்கிறேன், நான் நின்ற டைம்லேயே வந்துட்டு ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருந்த காணக்கூடிய மாரி இருந்தது. ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருப்பினோம். நான் வந்தாப்புறம், அதாவது அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாப்புறம் எத்தனை பேர் வந்திரமுடியும் என்ன சொல்ல தெரியல. ஸோ நான் என்ன கண்டால கண்ணு வரைக்கும் ஒரு 200 150 பேர்கிட்ட அங்கே வந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருந்தவையில், அதாவது யாழ்ப்பாணத்தில் நாம் இருந்தால் பருத்துலேருந்து போன ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னால் அந்த வேகன்சி வந்து கிடைச்சது வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான்.
அவங்களோட வெப்சைட் இருக்குது. அவங்களோட வெப்சைட்ல வந்து போய் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை வந்துட்டு போய் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டா வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கு. நீங்களும் வந்து ஒரு வேகன்சி வேலை தேடுற ஆளா இருந்தாலும் நீங்களும் அதில் போய் பார்த்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வேறு வேறு வேலைகளை பார்த்துக்கணும் சொன்னால் அந்த குரூப்பில் வந்து போட்டு கொண்டிருக்கணும். நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேலைகளை. நிறைய வெற்றிடங்கள் இருக்குதுன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். பட் அங்கே நிறைய பேரோட நான் காய்ச்சிருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்திருக்க ஆக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலையை தேடி வந்திருந்த அப்படின்னு சொன்னால் இப்போ நானும் கூட இப்போ அங்கே என்ன வேலை இருக்கோ அது என்ன சூட் ஆகுதோ அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை செய்வோம் என்ற மெத்தட் நான் என் மனையில் போய் இருந்தது. அங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வேலைக்கு வந்த நீங்கள் என்ன எதிர்பார்ப்போட வந்த நீங்கள் அப்படின்னு நான் கேட்க வந்துட்டு நிறைய பேர் சொன்ன பதில் வந்து ஒன்றுமில்லை அப்படி என்ன மாதிரி தான் நிறைய பேர் கேட்க வந்துட்டு அந்த பதிலெலாம் வந்தது. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, சும்மா வந்துட்டு போக மாட்ட மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட பதில் இருந்தது. மிச்சாக்கள் வந்துட்டு பரவாயில்ல, ஓகே எதிர்பார்ப்போட வந்து இப்போ வெளிநாட்டு போகணும்டா வெளிநாட்டுக்கு போகிற அந்த கேட்டகரிக்கு போனவேல், மீடியாண்டா மீடியா, இப்படி ஹோட்டலாண்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்ப்போட வந்திருந்தவையல். அந்த விஷயமெல்லாம் நடந்தது. மற்ற நிறைய பேர் வந்து அங்கே இளம் சமுதாயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தது காணக்கூடிய மாதிரி இருந்தது. வயது வந்தாக்களும் வந்தது. ஓரளவுக்கு வயது வந்தாக்கள் வந்து வேலை தேடுற நிமித்தமாக வந்துட்டு போனவையல். என்ன சொல்கிறது, இப்போ இந்த வேலைக்கான ஒரு வழிகாட்டல் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்தது. இப்போ நாங்கள் போய் கடையில் கேட்குற மாதிரி போய் இப்போ ஆனால் வேலை இருக்கோ சம்பளம் எவ்வளோ என்ன மாதிரிலாம் போய் அங்கெல்லாம் நாங்கள் கதைக்கலாது. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு வேலை தான் வேண்டுமன்றது முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியான ஒரு நல்ல வேலை ஒன்று அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஜாப் பேங்க்னு சொல்லி இருக்குது. டெஸ்க்டாப் எமிட்டட் வெப் மொபைல் ஓர்டியோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அதாவது இப்போ என்ன சொல்கிற வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை பெற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஜாப் பேங்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்றதான் அவங்க போட்டிருக்காங்க. அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் www.DEWMASWEB.com இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடித்து பெற்றுக்கொள்ளுங்க. திரும்ப சொல்கிறேன், DEWMASWEB.com இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்க. அவங்களோட வெப்சைட் வேறு நிறைய விதமான வெக்கன்சியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்குது. அதே நேரம் வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி வேறு வேறு விதமான வெக்கன்சியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அவங்க ஒரு சிவி ஃபார்ம் மாதிரி தந்தவங்க உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் விவரங்களை வந்து நீங்கள் எழுதுங்க சொல்லி தந்திருந்த வேலை. அப்போ அந்த இடத்துல பார்த்து அந்த ஃபார்மெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எழுதப்பட்டிருக்கு என்றதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த இதில் 3 விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன விஷயம் வந்துட்டு ஃப்ரீ வேக்கன்சி, அதாவது இலவசமாக வேலை வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது இலவசமாக நாங்கள் போய் சந்தித்து அவரோட காய்ச்சி கொள்ள முடியும். இன்னொரு விஷயம் இருக்குது, பேமெண்ட் வேக்கன்சின்னு சொல்லி நாங்கள் காசு கட்டி, அதாவது 500 தொடக்கம் 2500 வரையான பேமெண்ட்டை நாங்கள் செலுத்தி வேக்கன்சியில் வேலை வாய்ப்புகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கக்கூடிய அவைகளோடு சந்தித்து நாங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் கதைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேமெண்ட் செய்து வேலை வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரீ வேக்கன்சியில் அந்த மாதிரி இல்லை. மற்ற இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தவையில் 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த வேக்கன்சி அந்த மீட்டிங் வந்துட்டு நடத்துகிறதா வந்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனங்களில் சம்பளத்துடன் கூடிய ஒரு வருட தொழில் பயிற்சி அனைத்து வேலை வாய்ப்புகளையும் 5 வருடங்கள் பார்வையிடலாம் என்ற மாதிரி சொல்லி கிடக்குது. மற்றது அந்த ஜாப் பேங்க் பற்றி ஒரு சின்ன விவரம் ஒன்று இருக்குது, அதை நான் வாசிக்கொள்கிறேன், நீங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. எம்மிடம் 70க்கும் மேற்பட்ட இலவச வேலை வாய்ப்புகளும் 150க்கும் மேற்பட்ட கட்டணம் செலுத்தி பார்வையிடும் வேலை வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இவ்வேலை வாய்ப்புகளை பார்வையிட திங்கள் தொடக்கம் சனிக்கிழமை வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை எங்களுடைய ஆஃபீஸில் நேரடியாக வந்து பார்வையிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இலவச வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் அந்த வெப்சைட்லேயே வந்து பார்வையிடலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்குது.
வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவதற்கு கீழே உள்ள லிங்கை டைப் செய்வதன் மூலம் அதுக்குள்ளே போய் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் அதுலேயும் இருக்குது. அந்த வெப்சைட்லேயே வாட்ஸ்அப் குரூப் இருக்காம். நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி பார்த்தா மேலதிகமான டீட்டெயில்ஸ் மேலதிகமான வேகன்சியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பட் அங்கே சந்தித்து நாங்கள் நிறைய பேரோட வந்து கலந்துரையாடினாங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது, எப்படியான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்கன்றதை பற்றி நாங்கள் கலந்துரையாடினாங்க. அது தொடர்பான ஒரு காணொலியை வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து மணிந்திருங்க. இன்னொரு நல்ல காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே டிலக்ஸ். வேறு கம்பெனியில் வந்து தங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல தங்களோட வெப்சைட்ல போறதுக்கு எங்களோட கஸ்டமர்கிட்ட கேட்க சில கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்கணும். இப்படி கேட்கணும் நாங்கள் போடலாமா, எங்களுக்கு சும்மா போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி அதை பற்றி என்ன மாதிரி பார்ப்போம்ன்றது சொல்லிட்டு அப்படி சில கம்பெனி போட்டு பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லினோம் இப்படி இப்படி என்ன மாதிரின்னு சொல்லினோம். அப்போ ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. கூடுதல் ஆனாக்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லினோம், அதில் ரெஸ்பான்ஸ்கள் இல்லை தான் எங்கள்கிட்ட வேறு. சில பேருக்கு அந்த காசு வந்து வேஸ்ட்டாக போகுது. வீணா அந்த காசு வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு பேக்கில் ஒரு பேக்கில் ஒரு 10 பழம், ஒரு பேக்கில் 2 பழம் வச்சுட்டு 10 பழம் வந்து 500 ரூபா, 2 பழம் வந்து 400 ரூபாண்ட என்ன அது விலை குறைஞ்சு என்ன 2 பழத்தை மட்டும் வாங்கலாம். இப்போ அந்த ஜூஸ் இருக்கோ அதுதான் வாங்குறோம். அப்போ இவன் ஒரு ஜூஸும் இல்லாமல் விலை குறைவுன்ட்டு அக்கள் போகிறதுல யோசனை வந்து இருக்காது. ஜாப் சீக்கர்ஸுக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கு. அப்போ நேரடியாக வந்து ஜாப் தேடி வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஓகே, முதல்ல சில கம்பெனி விட்டு நாங்கள், ஆனால் சில கம்பெனி வந்து இப்போ சில கம்பெனி வந்து கொஞ்சம் நம்பிக்கை தன்மை கொஞ்சம் குறைவு. அப்போ நாங்கள் இப்போ இருந்தால் நாங்கள் வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தான் விடுறோம். இப்போ அந்த கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ரைசன் அதில் வந்து வாங்கி மற்றது அப்படி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தான் விடுறோம். அப்போ ஆனால் அந்த நம்பிக்கை தன்மையில் வந்து நீங்கள் நேரடியாக கட்சி தான் நீங்கள் என்ற மாதிரி இருக்கும். இப்போ வெளிநாட்டு வேலையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எடுக்க முடியாது. உள்ளூர் வேலைகளும் கணக்கு இருக்கு. உள்ளூர் வேகன்சி உள்ளூர்ல யாழ்ப்பாணம் மட்டுமே இல்லாட்டி வேறு வர விருப்பம்னா கொழும்பு வேகன்சியும் இருக்கு. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில இருக்கு. அதுக்கு நீங்க விருப்பம்னா போய்க்கலாம். அதே மாதிரி கூடுதலாக எல்லாமே வேகன்சி தான் கூடுதலாக. இந்த மாதிரி ஏதாவது இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து இந்த கம்பெனி இயங்கி கொண்டு இருக்கு. இந்த இலங்கை பூரா எங்களுடைய வந்து ஜப்னால தான் இயங்குதான். ஸ்ரீலங்கா ஃபுல்லா எங்களோட சர்வீஸ் வந்து இருக்குது. வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் வேகன்சிகள் நாங்கள் கொடுத்து எனக்கு இருக்கு. இப்போ எங்க ஜாப் தேடி வர்றவங்களோட கருத்து இந்த மாதிரி இருக்கு. அவங்க அதுக்கு நம்மளா ஓகே இருக்கு. அதுக்கு அவன் வந்து ஒன்று பேமெண்ட் செய்து போனால் சோறாக்கள் கிடைக்கும். சோறாவுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 5 ரூபா பேமெண்ட் செய்தாலே 5 இந்த வீக்கு வந்து போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் போகிறதுக்கு 5 இந்த வீக்கு போகலாம். 25 ரூபா பேமெண்ட் செய்தால் 3 மாதத்துக்கு வந்து வேகன்சி வந்து பார்க்கலாம். கிழமைக்கு இருக்க வந்து பார்க்கலாம். அப்போ அதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கு. தனியாக இந்த வீக்கு போக சான்ஸ் இருக்கு. மற்றது ஃப்ரீ வேகன்சியிலும் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாது. சில சான்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அப்போ அப்படியான இது வந்து இருக்கு. இப்போ எல்லாரும் ஏதாவது முந்தியன்னு சொன்னா நாங்க படிச்சு முடிச்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன மற்றது என்னென்ன இப்போ எங்களை மாதிரி வேறு ஆக்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். எங்களை மாதிரி ஆனால் அவங்க வந்து நம்பிக்கை தன்மையில் வந்து குறைவு. இப்போ அவைக்கு ஆஃபீஸ் வந்து இருக்காது. இப்போ ஒரு கம்பெனி வந்து 2 பக்கத்தாலையும் மாறுற தன்மை இருக்கு. இப்போ புது கம்பெனிகளுக்கு புதுசாக வந்து கம்பெனி வந்து ஆஃபீஸ் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ அப்படி போய்க்கு இப்போ ஜாப் சீக்கர்ஸுக்கு வந்து என்ன பிரச்சனை என்னென்னா அவங்க வெப்சைட்டுகளில் சிவி அப்லோட் பண்ணி கேட்கணும். அப்போ ஒரு வேகன்சி ஒரு கம்பெனியில் வேகன்சியை போட்டு அந்த கம்பெனியில் ஃபோன் நம்பர் 2 போடாங்க. தனியாக சிவியை மட்டும் பெரிய பெரிய வேகன்சிகள் எடுக்கிற மாதிரி ஒரு டேட்டா கலர் எடுக்கிற மாதிரி. இப்போ ஒரு பேங்க் வேகன்சி எல்லாம் போட்டு வெப்சைட்களில் போட்டு என்ன சிவி அப்லோட் பண்ண லிங்க் மட்டும் கொடுப்பேன். கம்பெனியின் டீட்டெயில்ஸ்கள் கம்பெனியின் ஃபோன் நம்பர் 2 போடாங்க. அப்போ இவை போட்டு இருப்பினா நான் வேகன்சி வேக்கொண்டும் கிடைக்காது. ஃபேக்காக இருக்கும். அதே மாதிரி கம்பெனிகளுக்கு என்ன செய்யணும்னா எங்கள்கிட்ட எப்படி வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. சுமார் 3-4 வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு, எங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கு, ஃபேஸ்புக் எல்லாம் போடுவினோம். ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா ஒரு லைக்ஸும் இருக்காது. ஒருத்தர் பார்த்துருக்கேன், ஒரு 4-5 பேர் தான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி அவங்க வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஒரு 3-4 வாட்ஸ்அப் குரூப்ஸ் தான் இருக்கும். அதில் டோட்டலாக 100 பேர் தான் இருப்பினேன். 100-150 200-300 பேர் தான் இருப்பினேன். அப்போ அது கம்பெனிகளுக்கும் பிஎஸ்எம் இருக்காது. சில பேர் வந்து எங்களோட கம்பெனி பேரை சொல்லி இப்போ நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தான் எடுத்தது அப்படி வந்து சில பேர் வந்து சொல்லுவினோம். சில பேர் வந்து எங்கள்கிட்ட முந்தி எங்கள்கிட்ட படித்தாக்கள் ஒர்க் பண்ணாக்கள் அப்படி தான் சொல்லி என்ன கம்பெனிகள்கிட்ட எங்கள்கிட்ட கம்பெனி பேரை சூஸ் பண்ணி கம்பெனிகள்கிட்ட பேமெண்ட் வாங்கினோம். அப்போ எங்கள்கிட்ட அட் போட்ட பிறகு சில கம்பெனிகளுக்கு கால் பண்ணி வந்து அட் வந்து வாங்கினோம். ஆனால் அங்கே அட் போட்ட பிறகு கம்பெனிக்கு யூஸ்ஃபுல் இருக்காது. இப்போ கம்பெனியில் வந்து பார்த்து செய்யணும். இப்போ
எங்களோட கம்பெனியாண்டு பார்த்து எங்கள்கிட்ட கால் பண்ணி நாங்கள் நம்பர் எல்லாம் இருக்கு. எங்கள் நம்பர் அதை நீங்கள் பார்த்து இதெண்டா டிமாஸான ஒன்று பார்த்து இதை நீங்கள்ட்ட ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மேல அந்த ஸ்கிரீன்ல பெற நினைக்கிறேன். நீங்க பாத்து கொடுக்கலாம் என்ன மாறி வேறு அதுக்கு அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா ஃபேக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் இதாகும். இதான் இருக்கும் என்னோட இப்போ உதாரணத்துக்கு எங்கடையில் ஒரு ஆட் போட்ட உடனே அந்த கம்பெனிகளுக்கு கால் பண்ணி உடனே கால் பண்ணி ஆட் வந்து கேட்கணும். அதே மாதிரி எங்களோட கம்பெனி சொல்லி வந்து எங்களோட கம்பெனி பேரை சொல்லி யூஸ் பண்ணிடலாம். அப்போ இவன் கட்டாயம் உங்க பேரு குழப்புற மாதிரி குழப்புற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸும் கண்ணவாட்டுக்கு வெப்சைட்ல சிவிஎஸ் அப்ளை பண்ண வேண்டிய இதுதான் வீணா போகும். இப்போ டேட்டா கவலத்தை வச்சு எதுவும் செய்யலாம். எதுவும் செய்யலாம், வேறுக்கும் விற்கலாம், என்ன மாதிரியும் செய்யலாம். அப்போ எங்களோட வெப்சைட்டோ இல்லாட்டி எங்கள்கிட்ட நேரடியாக வந்து சிவிஎஸ் கொண்டு தரலாம். எங்கள்கிட்ட கம்பெனியில் நேரடியாக வந்து திரைக்கு நாங்கள் அந்தந்த கம்பெனிகளுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.